வணக்கம் அஸ்ட்ரோ அருஞ்சி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 டிசம்பர் மாதம், வருடத்தின் கடைசி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஜோதிட பலன் செயல்படுகிறது, நம்மளுடைய கர்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் ஒளி தத்துவ அடிப்படையில் நம்மளுடைய கிரகத்தின் அமைப்பு, இப்போ கிரகங்கள் பயிற்சிகளை போயிட்டு இருக்கிற கோச்சார அமைப்புகள் எது மாற கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்பு பெறுகிறது, குருவின் பார்வை பெறுகிறதா, சனியின் பார்வை பெறுகிறதா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொறுத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம பலன்கள் எப்படி நமக்கு வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற எது மாதிரி டைரக்ஷனில் விஷயங்கள் போகுது, நம்மளுடைய சம்பவங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்ட டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மேஷராசிக்கு குரு 3ஆம் இடத்துல இருந்த குரு பாருங்க இப்போ அதிவர்க்கத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறார் கடகத்தில். அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்ப கடகத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அது அதிவக்ரம் முடிந்து டிசம்பர் முதல் வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம்ங்கிற அதோட மிதுன வீட்டுக்கு போறார். ஸோ அந்த வக்ரம் முடியுது, முடிவுக்கு அந்த மிதுனத்துக்கே அவர் திரும்பி போகக்கூடிய அமைப்பு நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் 2வது வாரத்திலிருந்தே 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அருமை. ஸோ இந்த ஒரு அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் 7 நாட் சனியில விரய சனி நடந்து கொண்டு இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், அது நீடித்து இருக்குதுங்க. அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல ராகும், 5ஆம் இடத்தில் கேதுவும் நீடித்திருக்கிறார். ஸோ இத்தகைய ஒரு ஆண்டு பல அமைப்பு மேஷராசிக்கு இருக்கு. மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 8ஆம் இடத்தில் இருந்து குருவின் பார்வை பெறுகிறார்கள். ஒரு முதல் 2 வாரம் குருவின் பார்வை பெறுகிறார்கள். அதுக்கப்புறம் குருவின் பார்வையிலேருந்து விலகி எல்லாமே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு போறாங்க. ஸோ இது எத்தகைய ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். பாருங்க, மாசத்தின் முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, வரவேண்டிய பணம், திடீர் லாபங்கள், அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்கள் இருக்கு. இப்போ அதாவது நீங்க வம்பு வழக்கில் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, வரவேண்டிய பணம் இருக்கு, அல்லது நம்மளால நீங்க ஒரு இடத்த விற்று காசாக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, குடுக்கல் வாங்கல், ஸ்பெகுலேஷன், ஏதோ ஒரு சுப விரயங்கள் பண்ணி நம்ம லாபம் எடுக்க முடியாம இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு டக்குன்னு ஒரு விஷயங்கள் ஃபாஸ்டா நடந்து நமக்கு சில லாபங்கள், சில சொத்துக்கள், சில ப்ராப்பர்ட்டி, சில பணம் நமக்கு வரக்கூடிய, இனாமா வரக்கூடிய, அல்லது நம்ம மனைவி சொத்து, மனைவியா இருந்தா கணவன், கணவியா இருந்தா மனைவி, அல்லது அடுத்தவங்களுடைய பணம், நமக்கு வரவேண்டிய பணம் உயில் மூலமாவோ, ஸ்பெகுலேஷன், லாட்ரி, ஜாக்பாட், அது மாதிரி விஷயத்துல வரக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதக உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் முதல் 2 வாரம் டிசம்பர்ல அது மாதிரி அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உச்ச குருவின் பார்வை நமக்கு செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாய் மேலையும் சூரியனாலையும் சுக்கிரன் மேலையும் விடுகிறது நல்ல விஷயம். மாதத்தின் 3rd and 4th வீக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகள்லாம் முடிந்து சனியின் பார்வை பெறுகிறார், குருவின் பார்வையிலிருந்து விழுகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வர வேண்டியதோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழில், வேலை, இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் டக்குன்னு முதல் 2 வாரத்தில் கிடைக்கிறது. டிராவலிங், திடீர் சில திருப்பங்கள் நடந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் அற்புதமாக உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி அமைப்புகள் தான் அடுத்த 3rd and 4th வீக் இருக்கு. அதே சமயத்தில் புதன் 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது மாணவர்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, கான்சன்ட்ரேஷன், எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் புதன் கெடாமல் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மாணவ செல்வங்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதுல 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போய், சூரியன் 7ஆம் இடத்துக்கு போய், சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சில பிணைப்புகள், பார்ட்னர்ஷிப்ல சில கருத்து வேறுபாடுகள், அதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம்
செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக், செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிசம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சில பண வரவுகள், திடீர் சில திருப்பங்கள், பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறது, வெளிநாடு போகிறது, அது மாதிரி விஷயங்கள் நம்ம முதலே சொன்ன மாதிரி இருக்கும். அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பு, கோவதாவங்கள், அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் உபாதைகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிகள் கொடுக்குது. ஸோ இல்லத்தரசிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிசம்பர் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த நியூ இயர் விஷயங்கள், செலிப்ரேஷன் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குடும்பத்தோட ஓரளவுக்கு ஐக்கியமாகி பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ பொறுமையாக சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். திடீர்னு அவங்க ஒன்று சொன்னதுக்கப்புறம் அவங்க உடனே வேண்டாம் ஏதோ எகெயின்ஸ்டாக சொன்னாங்கன்னா உடனே கோபமாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது அது ஒன்றுமே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஒன்றுமே வெடிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறார். குருவின் பார்வை இல்லை. குரு 27 டிகிரி இருக்கிறார், செவ்வாய் 2 டிகிரிங்கிறப்ப குருவின் பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது சுக்கிரன்கிற அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வரவோடு சில பேர்த்துக்கு சுப விஷயங்கள், கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கல்யாணம் அமையக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால நல்லாவே ஒரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ பொதுவாக சொல்ல போனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இருக்கிறவங்க, வெளிநாடு விஷயத்தில் இருக்கிறவங்க, இந்த பங்கு சந்தையில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஒரு ஸ்பெகுலேட்டிவ் விஷயத்துல, அது ஒரு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம், குறிப்பாக சொல்ல போனால் முதல் 2 வாரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அது எல்லாரும் பயன்படுத்தணும். அதே சமயத்தில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா அந்த உடல் உபாதைகள், உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதில் உண்மையிலேயே அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்தா அப்படிங்கிறது செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துட்டு நோய் வந்து அதிகமாக தன்மை ஆகாமல் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இது வந்து ஒரு பொதுவான ஒரு மேஷராசிக்கு டிசம்பர் மாத பலனை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த டைம்ல பிறந்தீங்க, எந்த நேரத்துல, எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்க ஜென்ம ஜாதகத்தை போட்டு என்ன தசாபுக்தியில் போயிட்டு இருக்கு, உங்க லக்னம் என்ன, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, சாதகமாக இருக்கிறாங்களா, எப்படி இருக்காங்கலாம் பார்த்து அதையும் இந்த கோச்சார பலனையும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம வந்து சயின்டிஃபிக்காக துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எது மாதிரி முடிவு எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்கும், எது வந்து நமக்கு அவாய்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம எது செய்யணும், நம்மளோட பிராப்தங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த முயற்சிகளையும் அந்த டைரக்ஷன் நம்ம போனோம்னா எளிதில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.